ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இந்த கண்டிஷனில் பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளட்ல வந்து சுகர் லெவல் அதிகமாக இருக்க போகுது. சரிங்களா? சுகர் லெவல்லாம் என்னன்னா அந்த இடத்துல வந்து குளுக்கோஸ் லெவல் பிளட்ல வந்து அதிகமாக இருக்கும். இதோட மேஜர் காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக டயபெட்டிஸ் இருக்கிறாங்க, அதனால வரலாம். இல்லாட்டி வந்து அவங்களுடைய பேன்க்ரியாஸ் ஒரு ஆர்கன் இருக்கும் உடம்புல, அந்த பேன்க்ரியாஸ்ல ஏதோ இன்ஜுரியா இருக்கிறப்ப வரலாம். இல்லாட்டி அந்த இன்ஜுரியா இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி அந்த பேன்க்ரியாஸ்ல இன்சுலின் செக்ரீஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறப்ப வரலாம் பேஷண்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கா இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ல என்ன நடக்குது, இன்சுலினுக்கும் இந்த குளுக்கோஸ்க்கும் என்ன ரிலேஷன் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம உடம்புல பேன்க்ரியாஸ் ஒரு ஆர்கன் இருக்கும். இது வந்து போத் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பேன்க்ரியாஸ்ல வந்து எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸோக்ரைன்னா நம்ம உடம்புல டக்ட்னு ஒரு பார்ட் இருக்கும். சரிங்களா? எல்லா ஆர்கனுக்கும் டக்ட் இருக்கும். டக்ட்னா ஏதோ ஒரு டியூப். சரிங்களா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ஏதோ ஒரு டியூப் வழியா, அதாவது டக்ட் வழியா பிளட்டோ இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு ஃப்ளூயிடோ ஏதோ போகிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸோக்ரைன் சொல்லுவாங்க. வேறஸ் எண்டோக்ரைன்னா என்னன்னா டைரக்டா இந்த டக்ட் வழியா போகாம பிளட்ல மிக்ஸ் ஆகிறத வந்து எண்டோக்ரைன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய பேன்க்ரியாஸ் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பேன்க்ரியாஸில் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா செல்ஸ் இருக்கு. ஆல்ஃபாவில் வந்து குளுக்காகன் என்ற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். வேறஸ் இந்த பீட்டா செல்ஸில் வந்து லாங்கர்ஹன்ஸ் என்ற பார்ட்டில் வந்து என்ன ஆகும்னா இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். சரிங்களா? இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஃபார் நைட்டு வந்து இப்போ ஒரு சில பேர் ரைஸ் எடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து ரைஸ் என்ன கார்போஹைட்ரேட்ஸ் கரெக்டாக. ஸோ அந்த ரைஸ் அந்த கார்போஹைட்ரேட்ஸ்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சுகர்ஸாக பிரேக் டவுன் ஆகி அதில் இருக்கிற ஸ்டார்ச் வந்து குளுக்கோஸாக மாறும். அந்த குளுக்கோஸாக மாறி நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுங்களே. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புல இந்த பேன்க்ரியாஸில் வந்து இந்த பீட்டா செல்ஸில் இருந்து இன்சுலின் என்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து டயபெட்டிக் மெலிட்டஸ் பேஷண்ட்டில் காமனாக உடம்புல நடக்கக்கூடிய ஒரு ஃபிசியாலஜி இது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன நடக்கும்னா நம்ம உடம்புல நம்ம ஃபுட் டேக் பண்ணதுக்கப்புறம் பீட்டா செல்ஸில் இருந்து இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகி நம்ம பிளட்டில் டேரெக்டாக மிக்ஸ் ஆயிரும். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் ஆஃப் அ பேன்க்ரியாஸ். ஸோ இது என்ன டக்ட் வழியாக வராமல் டேரெக்டாக பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகுதா? ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இன்சுலின் பிளட்டில் மிக்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா செல்லுக்கு வெளியே இருக்கிற குளுக்கோஸ், பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் வந்து செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும். இதுதான் என்னென்னா இந்த இன்சுலினுடைய முக்கியமான வேலையே. ஸோ இப்போ செல்லுக்கு நம்மளோட செல்லுன்னு எடுத்திங்கன்னா என்னென்ன இருக்குது? நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி அப்பாரட்டஸ், இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் தான் என்ன நடக்குது? ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்குது. அந்த குளுக்கோஸ் ஆனது அந்த மைட்டோகாண்ட்ரியா செல்லுக்குள்ளே போய் என்ன ஆகும்னா மைட்டோகாண்ட்ரியாவில் போய் பைண்ட் ஆகி அங்கே வந்து ஏடிபி மூலமாக நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. இதை தான் நமக்கு லெஃப்ட் சைக்கிள் படிச்சிருக்கோம். சரிங்களா? இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிசியாலஜி. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறதுக்கப்புறம் இன்சுலின் வந்து செக்ரீஷன் ஆகி நம்ம பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸை வந்து செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? இதுவே இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட் எடுத்திங்கன்னா இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து ஐடிடிஎம் சொல்லுவாங்க, டைப் 1. ஐடிடிஎம்னா டைப் 1 என்ன சொல்கிறாங்கன்னா இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் பேர்லேயே நமக்கு தெரியுதுங்களே, இன்சுலின் சார்ந்து இருக்கிறனால வரக்கூடிய ஒரு நோய் என்னென்னா இன்சுலின் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இங்கே பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் 1 கேஸ் வந்து இது மேக்ஸிமம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சைல்டுஹுட்லேயே வந்துடும். பிலோ 17 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கே வந்துடும். சரிங்களா? அவங்க சைல்டுஹுட் ஏஜ்லேயே ஜெனட்டிக்காக தான் வரும். இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட்டுக்கு ஜெனட்டிக்காக ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக வரலாம். பிலோ 17 இயர்ஸ் இல்லை 16 இயர்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் என்ன ஆகும்னா இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் நடக்கும். இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல பேன்க்ரியாஸ்ன்ற ஒரு ஆர்கன் இருக்குல்ல, அங்கேருந்து இந்த பீட்டா செல்ஸில் இருந்து இந்த இன்சுலின் ப்ரொடக்ஷன் இருக்காது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேன்க்ரியாஸில் வந்து ஏதோ ஒரு இன்ஜுரியாக இருக்கலாம், அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருக்கலாம். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ என்னென்னா இந்த பேஷண்ட்ஸுக்கு என்ன நடக்கும்னா டைப் 1ல் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் இன்சுலின் செக்ரீஷன் இருக்காது. எதனாலனா ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ அப்போ இன்சுலின் செக்ரீஷனே இல்லைனா குளுக்கோஸ் லெவல் என்ன ஆகும்? ஆப்வியஸாக பேஷண்ட்டுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சுல. அப்போ குளுக்கோஸ் லெவல் ரொம்ப அதிகமாக பேஷண்ட் நிலைமை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக 3 கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் இருக்கும். கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன்னா என்னென்னா
சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சைன் அண்ட் சிம்டம்ஸ் இல்லாட்டி கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம். என்னென்ன மேஜர் 3 கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பாலியூரியா, அதாவது குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கிறனால பேஷண்ட்டுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் போய்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து பாலியூரியான்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலிஃபேஜியா. பாலிஃபேஜியானா எந்த அளவுக்கு யூரின் அதிகமாக போகிறாங்களோ குளுக்கோஸ் வெளியே எக்ஸ்க்ரீட் ஆகுதுல்ல, ஸோ அப்போ குளுக்கோஸோட ப்ரொடக்ஷனே என்ன எனர்ஜி கொடுக்கறது. குளுக்கோஸ் அதிகமாக போயிடுச்சுன்னா பேஷண்ட் ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகி அவங்களுக்கு ஹங்கர் அதிகமாக ஏற்படும். இதை வந்து பாலிஃபேஜியான்னு சொல்லுவோம். வேற அதிகமான குளுக்கோஸை வெளியே ரிலீஸ் ஆயிடுச்சு, அதிகமான ஹங்கர் இருக்குது, அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு சேம் டைம் அதிகமான தர்ஸ்ட் ஏற்படும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா பாலிடெப்சியான்னு சொல்லுவாங்க. இந்த 3 மேஜர் கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் மெல்டஸில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டைப் 1 இவ்வளோ தான். டைப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஐடிடிஎம் சொல்லுவாங்க, அதாவது நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இன்சுலின் டிபெண்ட் பண்ணாமல் வரக்கூடிய ஒரு டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது இந்த என்ன மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ்க்கு மேலே, ஒரு 20 இயர்ஸுக்கு மேலே இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரும். இது வந்து ஜெனட்டிக்காக வராது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக வராது. ஸோ இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேன்க்ரியாஸில் இருந்து இன்சுலின் என்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், பட் போதுமான அளவுக்கு உற்பத்தி ஆகாது. ஆட் த சேம் டைம் அப்படியே உற்பத்தி ஆனாலும் அது போய் இப்போ இன்சுலின் ரிலீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா இன்சுலின் போய் அந்த செல்லில் இருக்கக்கூடிய இன்சுலின் ரிசெப்டார்ஸில் போய் அந்த குளுக்கோஸ் ஆனது பைண்ட் ஆகணும். இன்சுலின் ஹார்மோனே ஃபஸ்ட்டு போய் பைண்ட் ஆகும், அப்போ தான் குளுக்கோஸ் ஆனது செல்லுக்குள்ளே போகும். இப்போ இங்கே இன்சுலினே போதுமான அளவுக்கு இல்லை, அப்போ என்ன ஆகும்னா குளுக்கோஸை வந்து கண்ட்ரோல் பண்ணாது ஆப்வியஸாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 குளுக்கோஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், பிளட்டில் 10 குளுக்கோஸ் இருக்குது, இங்கே 10 இன்சுலின் ஆனது உற்பத்தி ஆனால் மட்டும்தான் 10 குளுக்கோஸை போய் பைண்ட் ஆகி என்ன பண்ணும், செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணும். இப்போ நமக்கு இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட்டுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இல்லை 3 இன்சுலின் தான் ப்ரொடக்ஷன் பண்ணும். அப்போ அந்த குளுக்கோஸ் லெவல் ஆனது 2-3 குளுக்கோஸ் மட்டும் உள்ள போய் பைண்ட் ஆகி நிறைய குளுக்கோஸ் என்ன இருக்கும் பிளட்லேயே இருக்குது. அப்போ ஆப்வியஸாக அந்த பேஷண்ட்டுக்கு ஹைப்பர் கிளைசிமியா தான், பிளட்டில் சுகர் லெவல் அதிகமாக இருக்குல்ல. ஒன்று இந்த மாதிரி கண்டிஷன் இல்லை சொல்லுவாங்க. இல்லாட்டி இன்னொன்று என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் செக்ரீஷன் இருக்கும், பட் ரொம்ப கம்மியான லெவல் ஒன்று. இன்னொன்று வந்து அப்படியே செக்ரீஷன் ஆனாலும் அந்த இன்சுலின் ஆனது அந்த ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகாது. ஸோ இதுதான் இந்த டைப் 2. சரிங்களா, இன்சுலின் செக்ரீஷன் இருக்கும், பட் அது போய் அந்த ரிசெப்டாரில் பைண்ட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்காது. சரிங்களா, ஸோ இப்போ இந்த பேஷண்ட்ஸுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா அதே சேம் சிம்டம் தான். என்ன இந்த அங்கே டைப் 1 இங்கே டைப் 2. அது சின்ன வயசுலேயே வந்துடும், இங்கே வந்து 20 இயர்ஸ்க்கு மேலே வரும். அது ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக வரும், இது வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக வராது. இதுதான் பேசிக் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் உடைய ஒரு கான்செப்ட். சரி, இப்போ இந்த நோய் யார் யாருக்கெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யார் யாரெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக இருக்கிறாங்க. இப்போ ஜெனட்டிக்காக தாத்தாக்கு இருந்தால் அவங்களுடைய பேரனுக்கு வரும். சரிங்களா, அம்மாவுக்கு இருந்தால் அவங்களுடைய சன்னுக்கோ இல்லை பேரனுக்கோ வர சான்சஸ் இருக்குது. ஒரு ஜீன் விட்டு விட்டு வரும். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை சொல்கிறாங்க. அடுத்து வேறு யார் சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்லாம் உட்காந்துட்டே இருக்கிறவங்க, ஃபிசிக்கலாக இன்ஆக்டிவாக இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, கிட்னி இன்ஜுரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாஸில் ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி இந்த பேன்க்ரியாஸில் ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கிறப்ப வந்து நமக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வர்றதுக்கு. இன்னொரு டைப் இருக்குது, இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னால் ஜெஸ்டேஷன்னா இந்த கர்ப்ப காலத்தை தான் என்ன சொல்லுவோம்னா ஜெஸ்டேஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு உமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அவங்களுடைய உடம்புல வந்து உடலளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி அவங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா, ஸோ அதான் இந்த ட்ரைமஸ்டர் சொல்லுவாங்க. இந்த 3 ட்ரைமஸ்டர்லேயும் இந்த உமன் ப்ரெக்னென்ட் ஃபேஸில் இருக்கிறப்ப, அதாவது ஜெஸ்டேஷன் பீரியடில் வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறப்ப இன்சுலின் லெவல் வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் ஆகி டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அந்த பேஷண்ட்டுக்கு வரலாம். அதாவது இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் அந்த பேஷண்ட்டுக்கு வரும். ஒன்ஸ் டெலிவரி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு அந்த பேபி பார்ன் ஆனதுக்கப்புறம் அதே டயபெட்டிஸ் இருக்கிறப்ப அது டைப் 2வாக அப்படியே ட்ராவலாக இந்த பேஷண்ட் லைஃப் லாங்காக அது உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்ம அதை ரிவர்சல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக அவங்க லைஃப் லாங் மெடிக்கேஷன்ஸ் எடுத்தே ஆகணும். ஸோ இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 பத்தீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 10னா ஏதோ ஒரு டிஃபெக்ட், சுகர் இருக்கனால வரக்கூடிய பின் விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினோபதி ஒன்று, அடுத்து வந்து நியூரோபதி, நெஃப்ரோபதி, ஹெப்படோபதி அண்ட் கார்டியோபதி. ஸோ ரெட்டினோபத்தினா இந்த எக்ஸசிவ் குளுக்கோஸ்னால அவங்களுடைய கண் நரம்பு வந்து ரொம்ப வீக் ஆகி
பார்வை வந்து தடப்படும், இல்லாட்டி பார்வை தெரியாமல் கூட போக சான்ஸ் இருக்குது. இது வந்து ரெட்டினோபதி. நியூரோபதினா அதிகமான குளுக்கோஸ் மூலமாக அவங்க பேஷண்ட்டுடைய நர்வ்ஸை வந்து டேமேஜ் ஆகி அவங்களுக்கு சிக்னல் டிரான்ஸ்மிஷனே இல்லாமல் அந்த இம்பல்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷனே இல்லாத அளவுக்கு ஆகி அவங்களுக்கு டிஃபெக்ட் வர சான்ஸ் இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா நியூரோபத்தின்னு சொல்கிறாங்க. வேற நெஃப்ரோபத்தினா என்னன்னா அந்த பேஷண்ட்டுக்கு எக்ஸசிவ் குளுக்கோஸ்னால அவங்களுடைய கிட்னியில் நெஃப்ரான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து நெஃப்ரான்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகி அங்கே குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கிறப்ப கிட்னியில் ஏதோ ஒரு இன்ஜுரியோ இல்லை ஏதோ டிஃபெக்ட் வரதை வந்து நெஃப்ரோபத்தின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? வேற ஹெப்படோபத்தினா எக்ஸசிவ் குளுக்கோஸ்னால பேஷண்ட்டுடைய லிவர் வந்து டேமேஜ் ஆகிறது வந்து ஹெப்படோபத்தின்னு சொல்கிறோம். அண்ட் தென் கார்டியோபத்தினா இந்த டயபெட்டிஸ் மெல்டஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்கில் இருக்காங்க. ஏன்னா சுகர் லெவல் அதிகமாக இருக்கிற அப்போ என்ன ஆகும்னா பிளட்டுடைய நம்ம ஹார்ட்டோடைய கெப்பாசிட்டி வந்து பிளட்டை பம்ப் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமான அளவுக்கு பிளட்டை பம்ப் பண்ணுறப்ப கார்டியக் ஒர்க் லோட் அதிகமாக இருப்ப பேஷண்ட்டுடைய ஹார்ட்டில் இருக்க கொரோனரி ஆர்டர்ஸில் வந்து சிஏடி வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. சிஏடினா கொரோனரி ஆர்டர் டிசீஸ். இதை பற்றின ஒரு டெப்த்தான வீடியோ வி வில் அப்லோட் இந்த அப்கமிங் செஷன்ஸ் ஆர் எல்ஸ் இன் கிளாஸஸ். ஸோ அண்ட் தென் இதெல்லாம் வந்து மேஜராக இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெல்டஸ் பேஷண்ட்ஸ். ஓகே, இப்போ டயபெட்டிஸ் மெல்டஸ் ஒரு பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, சிம்டம்ஸ்லாம் இருக்குல்ல, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதை டயக்னோசஸ் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பேஷண்ட் இப்போ அதிகமான பேஷண்ட்ஸ் வந்து இப்போ சிம்டமேட்டிக்காக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான பர்ஃபெக்டான ஸ்கில்ஸ் எல்லாம் இல்லாமல் இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து சின்ன வயசாக இருக்கிறப்ப வரப்போ ஆப்வியஸாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் டைப் 1 தான் வருதுன்னு. வேற அந்த பேஷண்ட்டை வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து இந்த பெயின் சென்சேஷன்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப அவங்க ஹாஸ்பிட்டல் ஏரியாக்குள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த பேஷண்ட்ஸை வந்து இதை பற்றின நாலேஜ் கிரியேட் பண்ணி நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணுறது தான் நல்லது. அதாவது வருமுன் காப்புன்னு சொல்லுவாங்களே. ஸோ இதுக்கான டயக்னோசிஸ் மெத்தட் காமனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஷண்ட் கிட்ட ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் நம்ம எடுக்கணும். இதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேமிலியில் இருக்காச்சும் டயபெட்டிஸ் மெல்டஸ் இருக்கான்னு கேட்கணும். நம்ம கிளினிக்கல் ஏரியாஸே என்ன டயக்னோசிஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின் டெஸ்ட்னு எடுப்பாங்க. சரிங்களா? ஓகேங்களா? கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின் டெஸ்ட்னா என்னன்னா இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. அடுத்து வந்து ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் சேஞ்சஸ் தெரியாதப்போ வந்து அவ்வளோவா நம்ம கண்டுபிடிக்க முடியாத பட்சத்துக்கு வி கேன் டேக் இப்போ அட்வான்ஸாக எடுக்கிறது என்னென்னா இன்ன வரைக்கும் கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின் டெஸ்ட். இந்த கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின் டெஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேஷண்ட் இப்போ டயபெட்டிஸாக இருக்கிறாங்க, அவங்க செக்கப்புக்கு வராங்கன்னா ஒரு சில பேஷண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சுகர் டெஸ்ட் எடுக்க வர அன்றைக்கு மட்டும் அளவாக சாப்பிட்டு சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டு எதுவுமே சாப்பிடாம இந்த மாதிரிலாம் வந்து டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு கொடுக்க டயட்டை ஃபாலோ பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதுவே கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின் டெஸ்ட் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பேஷண்ட் 2 to 3 மந்த்ஸில் எந்த லெவலுக்கு அவங்க சுகர் லெவல் வந்து இருந்திருக்குன்னு நம்ம அழகாக மானிட்டர் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் அன்னைக்கு மட்டும் அந்த டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணி வந்து வரப்போ நமக்கு நார்மல் நம்ம இந்த ஃபாஸ்டிங் குளுக்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சுகர் லெவல் சேஞ்சஸ் அவ்வளோவா தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது, நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுவே இந்த கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின் டெஸ்ட் எடுக்கிறப்ப ஆப்வியஸாக நமக்கு அந்த 2 to 3 மந்த்ஸில் அவங்க எந்த அளவுக்கு ஃபுட் இன்டேக் எடுத்திருக்காங்க, டயட் ஷெட்யூல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க இல்லையா நம்ம கண்டுபிடிச்சி சுகர் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம கேன் ஏபிள் டு ஃபைண்ட் எக்ஸாக்ட்லி. சரிங்களா? இது வந்து இருக்கிற டயக்னாசிஸ் டெஸ்டஸ். வேறஸ் அண்ட் தென் இது ஒரு ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நம்ம பேஷண்ட்டுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் மெல்டஸாக இருந்தாங்கன்னா அங்கே என்ன பிரச்சனை, இன்சுலின் பிரச்சனை. அப்போ நம்ம கண்டிப்பாக அந்த பேஷண்ட்டுக்கு இன்சுலின் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தே ஆகணும். சரிங்களா? நீங்களாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற பாட்டியோ இந்த தாத்தாவோ இல்லை அம்மாவோ பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்க தோல்லையோ இல்லை தொடையிலையோ இல்லை கையிலையோ இந்த மாதிரி ஊசி போடுவாங்க, சின்ன ஊசியை. அதாவது அதுதான் இன்சுலின். சரிங்களா? இந்த பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கரெக்டாக போடுவாங்க. எதுக்காக சாப்பிட்ற முன்னாடி போடுறாங்க? சாப்பிட்ற முன்னாடி எதுக்காக போடுறாங்கன்னா அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இன்சுலின்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆகி குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுறாங்க. இது வந்து டைப் 1. வேற டைப் 2 பேஷண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெடிகேஷன்ஸை சல்ஃபினைல் யூரியாஸ் இல்லாட்டி வந்து இந்த மெட்ஃபார்மின் இந்த மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இதை பற்றின ஒரு டெப்த்தான வீடியோ ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டயபெட்டிஸ் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸை பற்றி வி வில் அப்லோட் இன் அப்கமிங் வீடியோஸ். சரிங்களா? ஸோ இப்போ டயக்னோசிஸ் பார்த்தாச்சு, அந்த பேஷண்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. ஸோ ப்ரிவென்ஷன் அதாவது வருமுன் காப்பதே நல்லது. கரெக்டாக? ஸோ இப்போ ஆப்வியஸாக அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ப்ரிவென்ஷன் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டயபெட்டிஸ் மெல்டஸ் இருக்கிற பேஷண்ட்டு ஆப்வியஸாக அந்த பேஷண்ட் வந்து ரெகுலராக வாக்கிங் போகணும், ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும், வாக்கிங் போகணும் அண்ட் தென் மெடிடேஷன் பண்ணணும். ஒபிசிட்டியாக இருக்கிறாங்கன்னா அந்த பேஷண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டயட் சார்ட் கொடுத்து
நம்ம சுகர் லெவலை அழகாக மானிட்டர் பண்ணலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேறு அந்த பேஷண்ட்டுக்கு வேறு ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பாலிநியூரோபதி இல்லாட்டி ஹெப்படோபதி அண்ட் தென் கார்டியோபதி இருக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, டயக்னோசிஸ் பார்த்தாச்சு அண்ட் ப்ரிவென்ஷன் பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ ஆல் ஓவராக டயபெட்டிஸ் மெல்டஸை பற்றி இந்த வீடியோவில் பேசிக்காக நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றின இன்னும் அட்வான்ஸ்டாக நம்ம இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் மெல்டஸுடைய மேனேஜ்மெண்ட், ட்ரீட்மெண்ட் அண்ட் தென் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸை பற்றின ஒரு மெயின் வீடியோ வந்து வில் அப்லோட் இன் அப்கமிங் செஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மெடிக்கோசஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.